அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஃபைசல் அவங்க ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ தொழுகையில் குர்ஆனை பார்த்து ஓதலாமா? அப்படி ஓதலாம் என்றால் சத்தம் போட்டு ஓதக்கூடிய மகரிபு, இசா, ஃபஜர் போன்ற தொழுகையில் ஓதலாமா? அல்லது இரவு தொழுகையில் தான் ஓதணுமா? அப்படிங்கிறது தான் சகோதரருடைய கேள்வி. தொழுகையில் குர்ஆனை ஓதுறதை பொறுத்தளவுக்கு இயன்றதை ஓதுங்கள் என்று மார்க்கம் சொல்லுது. நம்ம எதை மனனம் செய்து வைத்திருக்கிறோமோ அதில் நமக்கு எது தெரியுதோ அதை ஓதலாம். அல்ஹம்து சூறாவை ஓதிவிட்டு குல் வல்லாஹு சூறா ஓதுனாலும் பிரச்சனை இல்லை. ஃபலக்கு, நாசு இப்படி சின்ன சூறாக்கள் எது ஓதுனாலும் என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. நமக்கு எது மனனமாக தெரிகிறதோ அதை ஓதுனா என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. தொழுகை தாராளமாக என்ன செய்யும், கூடும். ஆனால் சில பேர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் கூட பெருசாக ஓதணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, குர்ஆனை பார்த்து ஓதுறாங்க. குர்ஆனை திறந்து வைத்து கொண்டு பார்த்து ஓதுறாங்க. இப்படி ஓதலாமா என்றால், அப்படி ஓதுவதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தொழுது கொண்டிருக்கும் பொழுது இந்த சஜ்ஜதா செய்யக்கூடிய இடத்த தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும், வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது அப்படின்டா வானத்தை நோக்கி தான் பார்க்கக்கூடாது, அல்லாஹ் அவங்களுடைய பார்வையை பறிச்சிருவான், அப்படி தான் ஹதீஸ் இருக்க ஒழிய மற்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஜ்ஜதா செய்யக்கூடிய இடத்தை தான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்களா என்றால் அப்படி எந்த விதமான ஒரு ஆதாரமும் கிடையாது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லுஹரிலும் அசரிலும் ஓதுவார்கள் என்பதை என்ன செய்கிறாங்க, கப்பாப் ரலியல்லாஹு அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி அசைவதை வைத்து நாங்கள் என்ன செஞ்சோம், பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தாடி அசைவதை வைத்து பார்ப்பதாக இருந்தால் அப்போ தாடியை பார்த்துருக்குறாங்க, அப்போ சஜ்ஜதா செய்யக்கூடிய இடத்த பார்க்கல. அதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம், அப்போ சஜ்ஜதா செய்யக்கூடிய இடத்த தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஹதீஸ் இல்லை. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கிரான தொழுகை தொழுது கொண்டிருக்கும் பொழுது அப்படி எட்டி எதையோ பிடிக்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, பிடிக்கிறாங்க. பிடிச்சா பிடிக்க முடியலை. தொழுது முடிஞ்ச உடனே நான் என்ன செஞ்சேன்னு தெரியுமா, இந்த மாதிரி எனக்கு சொர்க்கத்தினுடைய ஒரு குலை காட்டப்பட்டது, அதை எட்டி பிடிச்சி உங்களுக்கு தரலாம்னு நினச்சேன். அந்த குலையை மட்டும் நான் தந்திருந்தேனே ஆனால் உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சிருப்பிய, அதை புஷ்டி சாப்பிட்ருப்பிய அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா அப்படி எட்டி பிடிச்சதை சஹாபாக்களும் பார்க்குறாங்க, ரசூல்லாவும் அவங்க எட்டி பிடிக்கிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் நடந்த செய்திகள் நம்ம பார்க்குறோம். அப்போ சஜ்ஜதா செய்யக்கூடிய இடத்த தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை, நம்ம குர்ஆனை திறந்து வச்சு என்ன செய்யலாம், ஓதலாம். அப்போ தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது நம்ம அடுத்த பக்கங்களை பிரட்டணுமே. அப்போ தொழுகையில் தொழுகை அல்லாத காரியங்கள் செய்யலாமா அப்படின்ட்டு நம்ம பார்த்தோமே. ஆனால் சில சிறிய விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஜெய்னப் ரலியல்லாஹு அவங்களுடைய மகள், ஜெய்னப் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹுடைய அவங்களுடைய மகள் பேத்தி சுமாமா என்று சொல்லக்கூடிய சுமாமா உமாமா, அந்த பேத்தியை ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தோளில் தூக்கி வைத்து கொண்டு தொழுது கொண்டிருப்பாங்க. ருக்கு சுஜூத் செய்யக்கூடிய நேரத்தில் இறக்கி விட்டுட்டு தொழுவார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த குழந்தை எங்கடா ஓடிடும் கொண்டுரும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அதேமாதிரி மைமுனா ரலியல்லாஹு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைக்காக எந்திரிச்சு தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க, இடதுபுறமாக நிற்கிறாங்க, ரசூலுல்லாஹுடைய இடதுபுறமாக. அப்போ ரசூலுல்லாஹ் அவங்களுடைய காதை பிடிச்சி என்ன செய்கிறாங்க, வலதுபுறத்துக்கு கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் பொழுது பக்கம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன செய்யலாம், பிரட்டி விட்டுக்கிறலாம் அப்படிங்கிற செய்திகள் இதிலிருந்து நம்ம பார்க்கலாம். எந்த தடையும் இல்லை, குர்ஆனை பார்த்து ஓதக்கூடாது என்பதற்கு எந்த தடையும் இல்லை என்கிற காரணத்தினால சஜ்ஜதா செய்யக்கூடிய இடத்த தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்வதற்கு எந்த ஹதீஸ் ஆதாரமும் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால குர்ஆனை பார்த்து ஓதுதல் எந்த ஒரு தடையும் இல்லைன்னு என்ன செய்கிறோம், நம்ம சொல்கிறோம். ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, குர்ஆனை கையில் வச்சு ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஓதலாமாண்டா, ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் நெஞ்சில் கட்டினார்கள் என்ற ஒரு நபி வழி இருக்கிற சுன்னத்து இருக்கிற காரணத்தினால குர்ஆனை கையில் வச்சுக்கிட்டு இருந்தோமையானால் அந்த சுன்னத்து என்ன செஞ்சிடும், அடிபட்டு போகும் என்ற அடிப்படையில் குர்ஆனை ஒரு டெஸ்க் மாதிரியோ டேபிள் மாதிரியோ உள்ள ஸ்க்ரீன் மாதிரியோ போட்டு அந்த மாதிரி பார்த்து ஓதிக்கலாமே ஒழிய கையில் வச்சு ஓதுறதை தவிர்த்து கொள்ளணும். ஆனால் இயன்றதை ஓதுறது தான் சிறந்தது. நமக்கு என்ன தெரியுமோ மனனமாக என்ன இருக்குதோ அதை ஓதிக்கலாம். மற்ற தொழுகையில் ரொம்ப நீட்டிலாம் ஓதக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஹதீஸ் சொல்லியிருக்கோம், முஆத் ரலியல்லாஹு அவங்கள நீங்கள் குழப்பவாதியான்னு கேட்டாங்க. சூரத்துல் பக்ராவே ஓதினார் அவர் முழுசா, மனனம் விட்டு தான் ஓதினார், பார்த்து ஓதலை. இருந்தாலும் ரசூல் அவ்வளோ பெருசெல்லாம் ஓதாதே, உங்களுக்கு பின்னாடி நோயாளிகள் இருக்கிறாங்க, வயோதிகர்கள் இருக்கிறாங்க, பலவீனமானவங்களாம் இருக்கிறாங்க என்பதெல்லாம் ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. இரவு தொழுகை நேரங்களில் பிரத்யேகமாக அதுக்குண்ட டைம் ஒதுக்கி வர்ற காரணத்தினால கொஞ்சம் நீண்ட நேரம் நின்று வணங்கணும், இரவுல நின்று வணங்கணும், அதிகமான நன்மை இருக்குது அப்படின்னு வரக்கூடிய காரணத்தினால பிரத்யேகமாக அவங்க தான் வருவாங்க. அந்த மாதிரியான நேரத்தில் குர்ஆனை அதிகமாக மனனம் இல்லாதவர்கள் பார்த்து ஓத தெரிந்தவர்கள் என்ன செய்யலாம், பார்த்து ஓதலாமா என்றால் தாராளமாக பார்த்து ஓதலாம். அதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும்.